ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு SFRBC சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் பற்றி தான். ஸோ இது யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, தனிஷ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் NGO டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் வந்து இவங்க எடுத்துருக்கணும். லைக் இன்ஜினியரிங், மெடிசன், லா, ஜேர்னலிசம், வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் சிவில் சர்வீசஸ். ஸோ இவங்களோட டேலண்டட் யூத்ஸை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான பேசிக் நீட்ஸை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இவங்களுடைய கோலாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க வந்து அப் டு 35,000 வந்து ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்பாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் இவங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். லைக் பிஇ, பிடெக், MBBS, BSc அக்ரி ஃபாரஸ்ட்ரி, B.Pharma, BSc நர்சிங், ஸோ BDS, இதெல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் இவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயர் என்ரோல் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா லா கோர்சஸ். ஸோ லா சம்மந்தப்பட்ட கோர்சஸ்லேயும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக என்ரோல் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம், LLB, LLM, ஜேர்னலிசம் கோர்சஸ், எஜுகேஷன் கோர்சஸ் ஆஃப் BA, B.Ed, BSc. ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, ஃபார் MBBS என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 35,000, ஃபார் BDS, BAMS, BHMS, BUMS, B.Pharma, Pharma Dக்கு வந்து 30,000, ஸோ BE, BTech, BRக்கு வந்துட்டு 25,000, BVSc, BSc அக்ரி ஃபாரஸ்ட்ரிக்கு 20,000, BSc நர்சிங் அண்ட் BPT அதாவது ஃபிசியோதெரப்பி எடுத்தவங்களுக்கு வந்து 20,000, ஜேர்னலிசம் அண்ட் லா கோர்சஸ்க்கு வந்து 20,000, BA, B.Ed இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தவங்களுக்கு வந்து 15,000 இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ கேட்குறாங்க. அண்ட் தென் கிளாஸ் 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. அண்டு செகண்ட் PUC அதர்வைஸ் கிளாஸ் 12th மார்க் ஷீட் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும். ஸோ PG ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபைனல் இயர் செமஸ்டர் ஆஃப் UGயோடைய மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீட், KECT, அகெயின் நீட்டோடைய ஹால் டிக்கெட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு, BPL கார்டு ஆஃப் ஃபேமிலி, ஸோ பேங்க் பாஸ்புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அதர்வைஸ் கேன்சல் செக் நீங்கள் கொடுக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாட்டி பே ஸ்லிப் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் ஃபீஸ் பெய்ட் பண்ண ரெசிப்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ கரண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான ஃபீ ரெசிப்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டிசபிள்டாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒருவேளை ஆர்ஃபன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் பேரண்ட்ஸோடது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதர்வைஸ் என்கொயரி பின் என்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.